வெல்கம் நண்பர்களே, நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எங்கள் சேலம் விஷ்ணு குக்கிங் சார்பாக இன்னைக்கு என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பிரபலமான ஒரு பாயாச ஐட்டம். இது கேரளா டிஷ்ஷுன்னு, இது கேரளா டிஷ்ஷு பலாசுலை பாயாசம். இது சக்க பிரதமன்னு அந்த ஊரில் சொல்லுவாங்க. நம்ம ஊரில் இப்போ இது கொஞ்சம் பிரபலமாயிட்டு வருது. இப்போ நிறைய பேர் இதை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. கேரளாவில் சக்க பிரதமன், நம்ம ஊரில் இந்த பலாசுலை பாயாசம். இப்போ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கு ஒரு 50 ml நெய் தேவைப்படும். ஒரு 50 ml நெய், அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு முந்திரி திராட்சை 50-50 கிராமு. இதில் 10 பலாசுலையை நல்லா மிக்சியில் நல்லா அரைச்சி வச்சுருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா 2 பால் தேங்காய்னால 1 மூடி தேங்காய் எடுத்து 2 பால், ஃபஸ்ட்டு பால் செகண்டு பால்னு இதை 2 எடுத்து வைக்கணும். ஃபஸ்ட்டு ஊற்றுறது கடைசியாக லாஸ்ட்டில். இது ஃபைனலாக போடும் போது இந்த மேலால் இந்த பாலை ஊற்றி இது பண்ணணும். இதுக்கு சர்க்கரை இது வெள்ளைப்பாகு இதை நாங்கள் எடுத்து வச்சுருக்கிறோம். வெள்ளத்தை ஒரு 1/4 கிலோ வெள்ளத்தை பாகாக எடுத்து வச்சுருக்கிறோம். அதில் ஏலக்காய் போட்டு வச்சுருக்கிறோம் ஷார்ட்டாக செய்யறதுக்கு. இப்போ இதை நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். நம்ம ஒரு 50 கிராம் முந்திரியை நல்லா பொன்னிறமாக வறுக்க வேண்டும். முந்திரி நல்லா பொன்னிறமாக நெய்யில் வறுக்கணும். போடுறேன். காய்ந்த திராட்சைகள் ஒரு 10-15 அதையும் போட்டு நல்லா நெய்யில் வதக்கணும். நல்லா பழம் நல்லா உப்பி வரும். திராட்சை பழம், காய்ந்த திராட்சை நல்லா உப்பி இது நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. நெய்யில் வதக்கியாச்சு. நல்லா வடிகட்டி இதை எடுத்தாங்க. ஊற்றிக்கோங்க. இப்போ நல்ல சுளைகளை அறுத்து வச்சுருக்கேன். 10 பலாப்பழத்தை அரைச்சி வச்சுருக்கேன் மிக்சியில். அதை இப்போ போடுறேன். நல்லா மிக்சியில் அடித்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அடித்து இப்போ போட்டாச்சு. இப்போ இதை நல்லா நெய்யில் போட்டு நல்லா கிண்டணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கணும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு பலாப்பழையோட கொஞ்சம் லேசான மைல்டான வாடகை வரும். அதை இது பண்ணுறதுக்கு நெய்யில் போட்டு நல்லா இப்போ இது பண்ணிக்கணும். இது நல்லா நெய்யில் ஒரு 5 நிமிஷம் நல்லா வணக்கணும். பச்சை வாசனை இதில் ஒரு மைல்டான பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வறுத்து வணக்கிட்டு அப்புறமேட்டு இப்போ வெள்ளைப்பாக ஊற்றணும். இப்போ இதில் வெள்ளைப்பாக இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற்றணுங்க. பலாசுலையை நல்லா நெய்யில் வதக்கிட்டு வெள்ளைப்பாகு 1/4 கிலோ வெள்ளைப்பாகு இதில் காய்ச்சி வச்சுருக்கேன். இதை நல்லா இதில் போட்டு வதக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நண்பர்களே, இப்போ 2வதாக எடுத்த பாலை இதில் ஊற்றிடுறேன். 2வதாக எடுத்த பால் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. வாசனை போய் நல்லா தூக்கலாக வருது. ஏலக்காய் வேறு 2 சேர்த்தி போட்டுட்டேன். வாசனை இப்போ செமையாக வருது. இது நல்லா ஒரு கொதி விட்டுடுங்க. நல்லா தேங்காய் பாலை 2வதாக எடுத்த தேங்காய் பால் எடுத்துகிட்டு சேர்த்துட்டேன். இதில் இப்போ ஒரு கொதி விட்டுறணும். கொதி விட்டுட்டு பாயாசம் நல்ல ஒரு திக்காகும். ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்தோடனே இது அப்படியே ஃபஸ்ட்டு பால் எடுத்து மேலே ஊற்றிடணும். இப்போ ஃபஸ்ட்டு பால் இங்கே எடுத்து வச்சுருக்கிறேன். இது ஃபைனலாக ஊற்றிடணும். இதை நல்லா கொதி வந்தோடனே முந்திரி திராட்சையை போட்டுட்டு இந்த பாலை எடுத்துடணும். இப்போ பாலை எடுத்து ஊற்றிட்டோம். இப்போ முந்திரி திராட்சையை நல்லா நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சையை இதில் போட்டுறணும். நல்லா கொதி வந்துருச்சு. பாயாசத்துக்கு முதல்ல நல்லா சன்னமான கடாயில் இருந்ததுனால இப்போ நல்லா ஒரு மொத்தமான கடாயில் மாற்றி நல்லா கிண்டுறதுக்கு வாக்காக மாற்றி வச்சுருக்கிறேன். முதல்ல பார்த்திங்கன்னா சன்னமான கடாயில் காட்டிக்கிட்டு இருந்தேன். இப்போ அதுலேருந்து இதை மாற்றிட்டேன், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ அது நல்லா கொதி வந்துருச்சு. இப்போயே வாசனை தூக்கலாக வர ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக தான் செய்யணும். ரொம்ப அவசரத்தில் கிண்டி கிளறியெல்லாம் தூக்கி போட முடியாது. பாயாசம்லாம் ரொம்ப இப்போ இதில் ஃபைனலாக சேர்த்த வேண்டியது ஃபஸ்ட்டு பால். இந்த ஃபஸ்ட்டு பால் தேங்காய் பால் எடுத்து இதை ஊற்றிட்டோம்னா கொதி விடக்கூடாது. அவ்வளோதான். ஒரு கிளறி வச்சுட்டு
கிண்டி கிளறிட்டோம்னா அவ்வளோதான், பாயாசம் ரெடி. இன்றைக்கி நல்ல ஒரு சுவை மிகு கேரளா ரெசிபி. இந்த மாதிரி ஒரு டிஷ்ஷு வந்து செஞ்சுருக்குறோம் இன்றைக்கி எங்கள் வீட்டில். பலாசொலை பாயாசம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா சக்க பிரதமன்னு சொல்லுவாங்க. நல்லா தேங்காய் பால் இதெல்லாம் வந்து நல்லா சேர்த்தனால நெய் கொஞ்சம் ஊற்றிக்கணும். எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெச்சருக்கு கொஞ்சம் நெய் ஊற்றிக்கணும் வாசனைக்கு. நெய் கொஞ்சம் ஊற்றியாச்சு. கொஞ்சமாக ஊற்றினா போதும். ஏன்னா இதில் ஏற்கனவே எல்லாம் வாசனை நல்லா தூக்கலாக இருக்குது. ஓகே நண்பர்களே, இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில். நல்லா ஒரு கொதியை விட்டுட்டோம், லேசான கொதியை விட்டுறணும். அவ்வளோதான் நண்பர்களே, ஃபைனலாக அந்த பாலை ஊற்றியாச்சு. இப்போ அதை முடித்தாச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நண்பர்களே, இப்போ வந்து உங்களுக்காக இன்றைக்கி வந்து இந்த கேரளா டிஷ் வந்து சக்க பிரதமன் சொல்லக்கூடிய பலாசொலை பாயாசம் இன்றைக்கி செஞ்சுருக்கிறேன். அடுத்த வீடியோக்களில் விரைவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.